ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரல் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகேங்க. இப்போ ஈரல் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 250 கிராம் ஆட்டு ஈரல் நான் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ அடுப்புல டவா வச்சிருக்கீங்க. இதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில நல்லா வணங்கி வரட்டுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கிறீங்க. உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமா வெங்காயம் வணங்கி வருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வணக்கிக்குவாங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இதை நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்து வரட்டுங்க. இது நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஒரு 1 மினிட் மட்டும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ 1 மினிட் ஆயிடுச்சுங்க. மூடி ஓபன் பண்ணி பார்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்குங்க. நல்லா வெந்திருக்கு. இப்போ மசாலா பொருள்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டு ஈரல் இதுல சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 250 கிராம் இருக்குங்க. நம்ம எவ்வளவுதான் நல்லா கழுவினாலும் இதுல அந்த ரத்தத்தோட தண்ணி இருந்துட்டாங்க இருக்கும். அது பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வணங்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டாங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பெப்பர் தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப வேண்டாங்க. பெப்பர் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ மூடி ஓபன் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துச்சுங்க ஈரல்.
இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியா உப்பு காரம் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டோவ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஆட்டு ஈரல் வறுவல். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.